உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இது சேம்பர் இல்ல, ஓட்ல ஜெயிக்க பணம் தேவை. பணம் ஆசை மட்டும் இருந்தா ஹோட்டல் வாங்க முடியாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? விடுங்க மாமா. அது சரி, நீங்க எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனீங்க? என்ன சாந்தி, நீ பாட்டுக்கு விலையை ஏத்தி சொல்ல எனக்கு ஹை பிபி வந்துருச்சு. மாமா, நம்மளோட நோக்கம் அவ அதிக விலை கொடுத்து வேலை எடுக்கணும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போன வாங்க. பாருக்கா, நீ எவ்வளவு முடிவு எடுத்திருக்கலாம். சிலது தப்பா இருக்கலாம், சிலது ரைட்டா இருக்கலாம். ஆனா நீ இந்த ஹோட்டல் விஷயத்துல எடுத்த முடிவு சுத்த முட்டாள்தனம். அப்ப என்னைய முட்டாளுங்கறியா? பின்ன எப்படின்னு சொல்ற? ஏக்கா, இவ்வளவு விலை கொடுத்த அந்த ஹோட்டல வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இதை நான் என்னன்னு சொல்றது? ஒண்ணு கம்மியான காசு கொடுத்து ஹோட்டல வாங்கி இருக்கணும், இல்ல ரீசனபிள் ரேட்ல வாங்கி இருக்கணும். பண்ணியா நீ? இந்த சாந்தி ஒரு பக்கம் விலை ஏத்திட்டே போவா, நீ வாங்கிட்டு வந்து நிக்கிறேக்கா. இந்த இண்டஸ்ட்ரியில மத்தவங்க இருக்காங்கல்ல, 5 கோடி ரூபாய்க்கு மேல யாரும் தொட்டாங்களா? 8 கோடி ரூபா 8 கோடி ரூபா கொடுத்து வந்து நிக்கிறேக்கா. அவன் முட்டல, நீ முட்டல. வாய் மூடுடா புத்திசாலி. இந்த விலை அதிகம் எனக்கும் தெரியும். ஆனா சாந்தியை தோக்கடிக்க இந்த விலை கம்மி. என்னோட வேதனை, என்னோட உணர்வு, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப கூட அந்த மாதிரி சாந்தி நான் ஆர்கியோட பணத்தை வச்சுதான் தோக்கடிச்சிருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்க. இத பாரு, பணத்தோட எண்ணிக்கை கணக்கு, ஆனா மன திருப்திக்கு கணக்கே கிடையாது. ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆர்கே பணமா இருந்தாலும் பொறுப்பு உள்ளவர் தானே. நீ ஏன் அனாவசியமா அவங்க கூட மோதி பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற? அவங்களே வேண்டாம் தலைமொழிக்கிட்டோம்ல, எதுக்கு அவங்க கிட்ட திருப்பி மோதிட்டு இருக்க? உளறிட்டு இருக்க. நான் போய் மோதினவங்க கிட்ட அவங்க என்கிட்ட போட்டிக்கு வந்தாங்க. போட்டிக்கு வந்துட்டா திருப்பி வர சொல்றியானே? ஐயோ அக்கா, அவங்களே அங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அத தெரிஞ்சது நீ விலை இருக்கலாம்ல. போதும் ஷாம், நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் பங்குல நான் கை வைக்கல. என்னக்கா, உன் பங்கு என் பங்குன்னு பிரிச்சு பேசுற? என் பங்கு நீதானக்கா. நான் சொன்னது நீ சரியா புரிஞ்சுக்கலக்கா. நான் ஒன்னும் அட்வைஸ் பண்ணலக்கா, ஒரு ஆதங்கத்துல இதெல்லாம் சொன்னேன். நீ வேணா அந்த ஹோட்டல விலை கொடுத்து வாங்கினதுக்கு ஜெயிச்சதை நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையிலே ஜெயிச்சது அந்த சாந்தி தான்க்கா. அக்கா அக்கா, நீங்க தனி மரக்கா, ஆனா அவங்க கும்பலா தோப்பா இருக்காங்க. நீ ஒரு வாட்டி டென்ஷன் ஆகும்போது அதை அவங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறாங்க. நான் இதுதாக்கா சொல்ல வந்தேன். நீ அதை புரிஞ்சுக்காம என்ன? எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம், எனக்கு எல்லாமே புரியும். ஷாம், எனக்கு அட்வைஸ் பிடிக்காது ஷாம், அது உனக்கு தெரியாதா? சரிக்கா, நான் உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ பேசியிருந்தா இங்க முடிச்சிருக்கா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். என் குரல் தெரியுதா? உன் குரலை கண்டுபிடிக்க இவ்வளவு தூரம் பேசணுமா? எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல. நான் மட்டும் உங்ககிட்ட விரும்பியா பேசுறேன்? இப்போ உனக்கு என்ன வேணும்? நிறைய வேணும். என் மாமனார் கிட்ட இருந்தும் என் புருஷன் கிட்ட இருந்தும் ஏமாற்றி பறிச்சதெல்லாம் வேணும். சரியா? பாத்தியா, நீ இன்னும் என்கிட்ட கேட்கிற நிலைமையில தான் இருக்க.
ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஒரு தனி மனுஷியா இருந்து நீ ஆடின ஆட்டத்தை நான் அப்பப்ப ரசிச்சிருக்கேன். சில சமயம் மனசுக்குள்ளே பாராட்டியும் இருக்கேன். ஆனா இப்ப நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்தை சொல்லதான் போன் பண்ணிருக்கேன். அப்படி என்ன முட்டாள்தனம்? பின்ன 5 கோடி ரூபாய்க்கு வாங்குற ஹோட்டல 8 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்ட. நீ என்ன ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு பணத்தை தோத்துட்ட? ஒண்ணு இப்படி ஏழு எடுக்க தூண்டதா நானும் ரேட் ஏத்திக்கிட்டே போனேன். உண்மையிலேயே அந்த ஹோட்டல் ஏழு எடுக்க நாங்க வரல, உன்னை ஏழு போடதான் நாங்க வந்தோம். ஐயோ நகையும் மாட்டிக்கிட்டேன். சிரிக்காத. சிந்திக்காம நீ பண்ண காரியத்துக்கு சிரிக்காம என்ன பண்றது? போட்ட முதலையும் நீ எடுக்க முடியாது, அப்புறம் எப்படி லாபத்தை சம்பாதிக்க போற? ஏ சாந்தி, முதலே போடாம லாபம் பார்த்தவன்னா இந்த ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஆமாமா, என்னால முடியும், எனக்கு தெரியும். இந்த நாங்கிற அகம்பாவம் தான் உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்க, அழிக்க போகுது. 4 பேரை கலக்காம நீ மட்டும் தன்னிச்சைய முடிவெடுத்தா நிச்சய முடிவு தப்பாதான் போகும். முன்ன நீ புத்திசாலியா இருந்த, இப்போ ஆத்திரக்காரியா மட்டும் இருக்க. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. ஜாக்கிரதை. போனை வச்சுட்டா பாவம். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். சாந்தி, நீயா இப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அக்கா சூப்பராவே பேசுறாங்க. மௌன விரதம் கலைஞ்சு போச்சு. அடிபட்டு அக்கா நிமிர்ந்துட்டாங்க. சச்சா, அப்படிலாம் இல்ல. நான் இப்ப பேசுறது மனப்பூர்வமா இல்ல. அந்த அபிராமி கிட்ட இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. தப்பே இல்ல, பேசுங்கக்கா. நீங்க இன்னும் நல்லா பேசுங்க. ஏன்னா நீங்க பேசதான் அந்த அபிராமி ஊமையாவா. கரெக்டா சொன்ன அர்ஜுன். ஓகே, நான் வரேன் சாந்தி. ஹே, ஹாய் ஷியாமண்ணா, உள்ளவா. அக்கா வரல? இல்ல. என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம் உன்னை இந்த பக்கம்? ஆளே காணாம போயிடும் போல இருக்கு ரம்யா. என்ன ஆச்சு? ஆமா ரம்யா, என் மனசு சரியில்லை. அதான் ஆபீஸ் போற வழியில உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, வீட்டுல யாரும் இல்லையா? அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க, மாமா குளிச்சிட்டு இருக்காரு. ஏன் ஒரு டல்லா இருக்க? என்ன விஷயம்? நிறைய இருக்கு ரம்யா. வர வர அக்கா பண்ற எதுவுமே சரியில்லை. சரி எடுத்து சொன்னா கோவப்படுறாங்க. அக்காக்கு எப்பவுமே அட்வைஸ் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இருந்தாலும் 5 கோடி ரூபாய் கூட போகாத ஹோட்டல 8 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கலாம் ரம்யா. அப்படியா? ஷமனா அக்கா எதுவுமே காரியம் பண்ண மாட்டாங்களே. என்ன காரணம்? அந்த ஹோட்டல் ஏலத்துல சாந்தியும் கலந்துக்கிட்டா. இந்த ஒரு காரணம் போறாதா? அது என்ன விலையா இருந்தாலும் அக்கா ஏலத்துல எடுத்திருந்திருப்பாங்க. என்ன நியாயப்படுத்துறியா? சேச்சே, நியாயப்படுத்தல ஷாமனா. காரணம் என்னன்னு தெரியல. அக்காக்கு கோவம் வந்தா யாரையும் எதையும் பார்க்க மாட்டாங்க. அது சில நேரங்கள தப்பா போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பு தான் ரம்யா இதுவும். சொல்ல போனா பெரிய தப்பு. காரணம், இது அக்காக்கு தெரியாத பிசினஸ். அதே ஒரு பிரச்சனைனால தானே ஏலத்துக்கு வந்திருக்கு. விலையும் ஜாஸ்தி. நீ அக்காவை தட்டி கேட்கலையா? என்ன பிரயோஜனம்? எதை கேட்டாலும் எனக்கு தெரிய வாய மூடுகிறாங்க. இதான் பதில். ரம்யா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இதோ ஒரு பிளான் போட்டு தான் இந்த சாந்தி முதல் மாமா அவங்க வந்திருக்காங்க. இந்த சாந்தி பார்த்து சிரிச்ச சிரிப்பும் இந்த ஏழனை எடுத்ததுக்கு அப்புறம் பேசின பேச்சும் எதுவுமே சரியில்லை ரம்யா. சரி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? சாந்தி ஒரு பக்கம் விலையை ஏத்த, அக்கா ஒரு பக்கம் விலையை அதிகமா கேட்க, எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல சாந்தி ஏலத்தை கேட்கறது நிறுத்திட்டான். அக்கா ஒரு ஆவேசத்தை நல்லா பயன்படுத்திட்டாங்க ரம்யா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. நானும் வேண்டாங்கிற என் பேச்ச கேட்டதானே. அக்காவோட வேகம் விவேகமா இல்ல ரம்யா. இதெல்லாம் அக்காட்ட நீ பேசணும். அவங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா. நான் ஆபீஸ் கிளம்புறேன். பை.
அம்மா. வாப்பா. என்னப்பா வரும்போது ரொம்ப சந்தோஷமா வர? ஆமா, சந்தோஷமான விஷயம் தான். இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் கார்த்திக்கிட்டயும் சொல்லணும். ஆமா, கார்த்திக் எங்க? கார்த்திக் வரேண்ணா. வாடா, சீக்கிரம் வா வா. என்ன வாடா. டேய், சாந்தி பண்ண ஒரு விஷயம் எங்களை ரொம்ப சந்தோஷப்பட வச்சிருக்கு. என்னன்னா நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம சாந்தி லேசுப்பட்டோ இல்லம்மா, அபிராமியோ முட்டாளாகிட்டா. ஆமாம்மா, அவ போட்ட பிளான்ல அபிராமி ஈஸியா கவுந்துட்டா. 5 கோடி கூட மதிப்பு பெறாத ஒரு ஹோட்டலை 8 கோடி ரூபாய்க்கு வாங்க வச்சுட்டா. முள்ளாலே எடுக்கிற மாதிரி அபிராமி மாதிரியே கிரிமினலா பிளான் பண்ணி அபிராமிக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டா சாந்தி. சேம்பர் எலெக்ஷன் விஷயத்துல தோத்த மாதிரி இந்த ஹோட்டல் விஷயத்திலும் தோத்துட்டா. 5 லட்சம் 10 லட்சம் ஏலத்துல ஏத்தி ஒரு கட்டத்துல கோடிக்கணக்கில் கொண்டு விட்டுட்டா. பாவம் அபிராமி அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா கார்த்திக்? அபிராமிக்கு சாந்திய போன் பண்ணி நல்லா ஏமாந்தியான்னு கிண்டல் வேற பண்ணா. என்னம்மா அண்ணன் இவ்வளவு சந்தோஷமா நியூஸ் சொல்லிருக்காரு, உன் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல? சாந்தி பண்ணது புத்திசாலித்தனம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா வெள்ளத்துல பிள்ளையார பிடிச்சு அந்த வெள்ளத்தையே கிள்ளி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரி உங்க அப்பாவோட சொத்தை எடுத்துதான் அந்த அபிராமி ஆட்டம் போட்டு அழிக்கிறா. இதையே உங்களுக்கு படல? அந்த அபிராமி எவ்வளவோ கொடுத்து ஏமாந்தத சொல்றீங்களே, அது யார் பணம்? உங்க அப்பாவோட பணம். உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நீங்க 2 பேரும் பகலா உழைச்சது. அந்த கஷ்டம் அபிராமிக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். அவ எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் நஷ்டப்பட்டாலும் அது நம்மளோட பணம்டா. அதையே மறந்துட்டீங்க. அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கலாமா? அதை விட பணம் போனா போகட்டும். ஆனா அந்த அபிராமி மோசமானவ, தோல்வியை தாங்கிக்க மாட்டா. தோல்வி வர வர அவளுக்கு வெறி அதிகமாகும். அந்த வெறி அவளை மிருகமாக்கிடும். அந்த மிருகம் யாரை எங்க எப்படி அடிக்குமே தெரியாது. அதான் என் கவலை. இனிமேலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை விட சாந்தி தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட் தான்மா. அண்ணே, நீ வந்ததும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். என்ன கார்த்திக்? அண்ணே, இந்த பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் நம்ம அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு வழி சொல்லுது. என்ன இது? கோர்ட்ல ஒரு வினோதமான கேஸ். ஜட்மெண்ட் என்னன்னா, ஒருத்தர் மனநிலை சரியில்லாத போது எடுக்கிற எந்த முடிவுமே ஆட்சேபனைக்குரியதுன்னு ஒரு குடும்ப கேஸ் போட்டிருக்கு. ஜட்ஜும் சரின்னு சொல்லியிருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாமா, அப்பா நல்ல மனநிலையில கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த அபிராமியோட சதி இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குழப்பமான மனநிலையில தானே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. கார்த்திக், நீ சொல்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த லாயர் கிட்ட சொல்லுவோம், அவர் நம்மளை கைட் பண்ணுவாரு. உடனே போய் பாருங்க. ஆனா உங்க அப்பா பேருக்கு எதுவும் கெடுதல் வராம பாத்துக்குங்க. சரிம்மா. இந்த கார்த்திக், மேல இருக்கமா? வணக்கம் மேடம். மேடம், நீங்க வாங்கியிருக்க ஹோட்டல் யூனியன் லீடர், உங்களை பார்த்து ஒரு மரியாதை செஞ்சுட்டு போலான்னு வந்தோம். மீனாட்சி, இந்த மாலை மேடத்து போடு. எனக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் எங்க முதலாளி அம்மாக்கு மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? ஓகே, வேற ஏதாவது விஷயம் பேசணுமா? ஏன்னா தொழிலாளிங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்து மரியாதை செலுத்துறீங்கன்னா காரணம் இல்லாம இருக்காது. என்னன்னு சொல்லுங்க. மேடம், முதல் சந்திப்புல எதையும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சோம்.
இருந்தாலும் சொல்றேன், நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல நீங்க ஏலத்துல எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வாங்கி இருக்கிறது ஹோட்டல் மட்டும் இல்ல, எங்களையும் தான். எங்களைனா எங்களை மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையை சேர்த்து தான். நாங்க வாங்குற சம்பளம், போனஸ், ஊதிய உயர்வு, இதுக்காக நடத்துற போராட்டம் எல்லாம் தான். ஹோட்டல் ஏலத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கு மேடம். இத பத்தின எல்லா விவரங்களும், பேச்சுவார்த்தை டீடைல்ஸும், யாருக்கு என்னென்ன பேலன்ஸ், என்ன சேலரி எல்லாமே எங்க கிட்ட பக்காவா இருக்கு மேடம். ஓ, நான் ஹோட்டல்ல மட்டும்தான் விலைக்கு வாங்கினேன். அதுல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்கினதா நாங்க நினைச்சோம் மேடம். நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க உங்க பிரச்சனை சொன்னீங்க, நான் ஏன் தரப்புல சொல்றேன் கேளுங்க. இந்த ஹோட்டலை நான் ஏலத்துல எடுக்கும் போதே இதுல ஏதாவது விலங்கம் வந்தா பழைய முதலாளி தான் பொறுப்பு ஏத்துக்கணும்னு நான் எழுதி வாங்கியிருக்கேன். நான் எனக்குன்னு ஒரு கார் வாங்கும் போது எனக்கு பிடிச்ச டிரைவரை தான் நான் வேலைக்கு வச்சுக்க முடியும். பழைய டிரைவரை வேலைக்கு வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிறது ஏன் இஷ்டம். அந்த விஷயத்துல நீங்க என்ன கம்பல் பண்ண முடியாது. இப்படி சொன்னா எப்படி மேடம்? அப்படிதாங்க, இங்க எல்லாம் அக்கா இஷ்டம் தான். சுமார் உங்க எல்லாரும் பத்தின பர்டிகுலர்ஸ், சர்வீஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் நான் என்கொயர் பண்ணி உங்கள யாராவது நான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சா புதுசா தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமா தான் இது நடத்த முடியும். புரியுதா? ஆனா ஒண்ணு, உங்க சம்பள விஷயத்துல ஏதாவது பாக்கி இருந்தா அதை உங்களுக்கு வாங்கி தரேன். அதுக்கு நான் கேரண்டி. இந்த தொழிலுக்கு நீங்க புதுசுன்னு நீங்க பேசுறதுலே தெரியுது மேடம். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் ஆலையும் நிர்வாகத்தாலையும் தான் வளர முடியும். அதுவும் இல்லாம இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அனுபவமான ஆட்கள் தான் தேவை. தொழிலாளிகளை எல்லாம் அனுசரிச்சு போனா தான் நல்லது மேடம். இப்படி எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. பணத்தை கொடுத்து இந்த ஹோட்டலை வாங்கினவன் நான். தொழிலாளிகளை அனுசரிக்காம போனா என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிசினஸ்ல இறங்கியிருக்கேன். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? எனக்கு சட்டமும் தெரியும், போலீஸும் தெரியும்.